உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். 2024 ஆண்டுக்கு விடை கொடுத்து கிரிபாஸை தொடர்ந்து நியூசிலாந்தில் பிறந்தது ஆங்கில புத்தாண்டு 2025. வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை மகிழ்வுடன் வரவேற்ற பொதுமக்கள். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பலத்த பாதுகாப்பு. திருவான்மியூர் முதல் அக்கரை வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இன்று இரவு முதல் நாளை வரை கடலில் இறங்கவோ நீராடவோ கூடாது என போலீசார் தடை விதிப்பு. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் மூடல், போலீசார் பாதுகாப்பு. பொது இடங்களில் பிபி ஊதி புத்தாண்டு கொண்டாட அனுமதி இல்லை. பெங்களூரு நகர போலீசார் உத்தரவு. புத்தாண்டில் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை பனையூர் இல்லத்தில் சந்திக்க ஆயத்தமாகும் பாமக தலைவர் அன்புமணி. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து பெற திட்டம். புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டிய ராஜ்பவன் ஊழியர்களுடன் மறுப்பு எதுவும் சொல்லாமல் புகைப்படம் எடுத்த தவேக தலைவர் விஜய். அரசியல் கட்சி தொடங்கி முதல் முறையாக ஆளுநர் மாளிகை சென்ற விஜயுடன் ராஜ்பவன் ஊழியர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரல். கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட கண்ணாடி பாலம் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் டெண்டர் விடப்பட்டதாகவும் அமைச்சர் ஏவாவேலு பதிலடி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஆவேசம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.